கைஸ், ஸோ நான் இன்னைக்கு ஒரு சின்ன விளாக் போடலான்னு இருந்தேன். ஓகே காசு பாக்கெட்டில் தான் இருக்குது. ஸோ என்ன விளாக் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நான் இப்போது படிக்கிறதுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அந்த பிரிண்ட் அவுட் எடுக்க நான் சைக்கிளில் இப்போ போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஆமாம் கைஸ், நன்றி சார் இன்னும் வரவே இல்லை ரொம்ப நாளாக. ஆனால் வீடியோ போட்டு ரொம்ப நாள் சொல்லிட்டு இப்போ சின்ன விளாக் போடலான்னு இருக்கேன். பாருங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணி. ஸோ போய்ட்டுருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட் அவுட் ஷாப்பு. சரி, ஒரு கீழே ஃபோன் வச்சு சைக்கிள் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ். என் மூவி தெரியுதா? தெரியுது. ஹென்ரி சார் வீடு எங்கே இருக்குது இப்போ காட்ட போகிறோம் கைஸ். ஹென்ரி சார் வீடு கிட்டே இருக்கேன், காட்டுறேன் பாருங்கள். ஹென்ரி சார் இப்போ இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்கூலுக்கு போயிருப்பாருன்னு, ஐ மீன் டியூஷன் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் சயின்ஸுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கணும், அதுக்கு தான். ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட்ஸு 10th போர்ஷன்ஸ். இது எங்கே பாருங்க, இது ஆண்டி சார் வீடு தெரியுதா? தெரியுதா பின்னாடி? இதுதான் வந்து ஹென்ரி சார் ஃப்ளாட்டு. அங்கே மேலே அந்த பால்கனி தெரியுதா? அந்த பால்கனி தெரியுதா? அந்த பால்கனி அதுதான் வந்து ஹென்ரி சாரோட வீடு. அது வந்து ஹென்ரி சாரோட வீட்டோட பால்கனி போகுது. ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஆமாம் கைஸ், நான் இப்போது நம்ம செம்ம இருட்டான இடத்துக்கு போக போகிறோம். லைக் திஸ் இஸ் ஜஸ்ட் ஸோ ஸ்கேரி. பாருங்கள் கைஸ், செம்ம இருட்டாக இருக்குது. இப்போ இருட்டாக இல்லை, ஆனால் இப்போ போக போக அப்படியே இருட்டாகிட்டே இருக்கும். பாருங்கள், காசு வச்சுருக்கேண்ணா. காசு சேஃபாக தான் கைஸ் இருக்குது. வாங்க நம்ம ஓட்டலாம். பாருங்கள், செம்ம இருட்டாக இருக்க போகுது. போக போக 3, 2, 1 பார்த்தீங்களா? அப்படியே போக போக இன்னொரு இருட்டாகிட்டே இருக்கும். பாருங்கள், இப்போது ஏன்னாங்க இங்கே ஸ்கூட்டி லைட் இப்போ பார்த்தீங்களா எப்படி இருட்டாக இருக்குது? பார்த்தீங்களா செம்ம இருட்டாக இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டு ரொம்ப ஹாரரான இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரில, ஆனால் எனக்கு ஹாரராக ஏதாவது படம் எடுக்கலாமல் தோணுது. ஏதாவது யூடியூப்லலாம் காட்டுவாங்கள்ல, ஏதாவது அம்பாண்டட் பிளேஸில் போய்ட்டு எடுப்பாங்களே வீடியோ, அந்த மாதிரி பண்ணால். ஆனால் நாங்கள் பாருங்கள், இப்போ தான் ஆட்டோ பேச்சு அதுதான் அதனாலே மூஞ்சில் ரெட் கலர் லைட் இருந்தது. பாருங்கள், சின்ன வீடு, யார் வீடுனா தெரியாது. முதல்ல நான் இங்கே வரும்போது ஒரு லைட் வந்தது. இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க பிரைட்டாக இருக்குது, ஏன்னா லைட்டு பைக் வந்தது, அதனால தான். பாருங்கள், செம்ம லைட்டாக இருக்குது. அப்போ அப்படியே போயிட்டே இருக்கேன் பாருங்கள். அது இன்னும் அழுத்திட்டே இருக்கேன். பார்த்தீங்களா, இப்போ ஸ்கூட்டி வருது. ஸ்கூட்டி ஏன் வருது தெரில. பார்த்தீங்களா அப்படியே இருட்டாக இருக்குது. பார்த்தீங்களா பாருங்கள் இந்த வீடு. ஆனால் இப்போ போக போக திருப்பி பிரைட் லைட்டாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா இங்கே ஒரு கடை இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா கடை இப்போது போக போக அப்படியே ஃபுல்லாக மொத்தமாக பிரைட் ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறது தான். ஆனால் இப்போ திருப்பி இருட்டாகும் பார்க்குறீங்களா? பாருங்கள், திருப்பி இருட்டுச்சு. இப்போ திருப்பி கொஞ்சம் பிரைட் ஆகும் போக போக. பார்த்தீங்களா பிரைட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இதுதான் கைஸ் வீடு கிட்டே. பார்த்தீங்கன்னா இடமே மொத்தமாக இப்படி தான் கைஸ் இருக்கும். ஏன் இருக்கும்னா தெரியாது, ஆனால் இப்படி தான் இருக்கும். மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். எப்படி தெரியாது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் கருப்பாக, ஐ மீன் கருப்பாக சொல்லுங்கள், டார்க்காக கொஞ்சம் இடம் பிரைட்டாக. இங்கே பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் இப்படி பிரைட்டாக இருக்குது. பாருங்களா பாருங்கள், இப்போ வந்துட்டோம் கைஸ், வந்துட்டோம். ஸோ இதுதான் கைஸ் நம்ம பிரிண்டிங் ஷாப் வந்துட்டோம் கைஸ். இதுதான் கைஸ் நம்ம பிரிண்டிங் ஷாப் வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லாஸ்ட்டாக பார்த்தா நெட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், சரி ஒரு டிக்டாக் மட்டும் வாங்கிக்கலாம் கடையிலேருந்து. ஆண்டி டிக்டாக் இருக்கா?
இந்தாங்க டிக்டாக் வெயிட் பண்ணு. இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது டிக்டாக் இருக்குல்ல, அது இல்லை டிக்டாக். டிக்டாக் வந்து டிக்டாக் 20 rupees இருக்கு முன்னாடி. பார்த்தீங்கன்னா டிக்டாக் வாங்கிட்டோம். டிக்டாக் நான் கொஞ்சம் உங்களை டிக்டாக் சாப்பிட்டுட்டு நான் உங்களை கொஞ்சம் மீட் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே சாப்பிட போகல, கொஞ்சம் அப்புறமா சாப்பிடலான்னு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இருட்டான இடத்துக்கு போய் சாப்பிட்றலாம் தோணுது. ஏன்னா எனக்கு இருட்டான இடம் தான் கொஞ்சம் பிடிக்கும். இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இருட்டான இடம் வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஒரு டெய்லர் ஷாப் இருக்குது பிகாஸ் உங்களை ஷாப்பிங் மீட் பண்ணுறேன். கைஸ் மின்ட்டில் வாங்கிட்டு இருக்காது. மின்ட்டாக இருக்குது வா, இப்போது கூலாக இருக்குது. இன்னும் கிட்ட கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் அப்புறமா சாப்பிட்லான்னு இருக்கேன். இப்போ வந்து நான் என்ட்ரி சார் வீடு காட்டினேன். இப்போ வந்து நான் என்ன சார் வீடு காட்டினேன்னா, இப்போ வந்து நான் மோனிஷ் சார் தெரியாமல் லெப்பரில் பாஸ் அவர் தான், அவரோட வீடு காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் நான் என்னோடய வீடு காட்ட போகிறேன். இப்போ கிட்ட டிக்டாக் இருக்குது, அது கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுவேன். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், எல்லோரும் பார்க்குறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா தெரியுதா, அதுதான் மோனிஷ் சாரோட வீடு. பாருங்கள், ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரு மொத்தமாக அவரோட வீடு. நான் கொஞ்சம் பணக்காரன். சிவியர் டிக்டாக் கரெக்டாக ஒன்று வாழை போட்டோங்க. ஓகே, இல்லைன்னா இன்டீரியர் டூர் காட்டவா கைஸ்? ரெண்டு பாஸோட வீடு. வேணாம் யாருக்கும் தெரியாமல் போகிறதுனா வேணாம் கைஸ். அங்கே பாருங்கள் கைஸ், முன்னாடி எவ்வளோ இருட்டாக இருக்குது தெரியுதா? எப்படி ஒரு ஹாரர் படம் மாதிரி இருக்குது தெரியுதா? செம்ம இருட்டாக இருக்குது. அதான் கைஸ், என் வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைட்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், இங்கே லைட் இருக்கா பாருங்கள், அப்படியே போயிட்டே இருக்கேன். பாருங்க லைட்டே வராது. பாருங்க எப்படி இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா? தெரியுதா எப்படி இருட்டாக இருக்குன்னு? பார்த்தீங்களா? செம்ம இருட்டாக இருக்கும். இப்படி தான் உங்களால் எங்கள் மூஞ்சி, இப்போ உங்களால் மூஞ்சி கூட பார்க்க முடியலன்னு தெரியும். பாருங்க கொஞ்சம் லைட்டாக ஸ்கேரியாக இருக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா. ஆனால் எங்கே பாருங்கள் பின்னாடி அபாண்டட் ஹவுஸ். இதுக்குள்ளே இப்போ போகலாம் வேணாம், எஸ்பெஷலி நைட் டைம் இது. ஸோ டேஞ்சர் தான். என்ன டிக்டாக் நான் ஏன் இப்படி எடுத்துக்கணும்னு கேட்காதீங்க கைஸ். ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறேன், இல்லை வீடியோ எடுத்துகிட்டு என்னால் கையில் எடி போட முடியாது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்படி போட மாட்டேன். முடியல கைஸ், இப்படி ஃபஸ்ட் டைம் போடுறேன். நான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி போட பார்க்குறேன். ஓகே கொஞ்சம் அதிகமாக போட்டேன். என்ன பாருங்கள் டிக்டாக்கு கண்ணுக்கு தெரியுமா தெரில, ஏன்னா இங்கே இருட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே பிரேக் எடுத்துகிட்டே போட்டுகிட்டே தான் இருக்கணும், அப்போ தான் டிக்டாக் வந்து யூஸ் பண்ணோம். நம்ம கைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம இருட்டாக இருக்குது. அதனால என் மூஞ்சி கூட பார்க்க முடியல தெரியும். பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய ரோடு தெரியுதா பார்த்தீங்களா? என்னோடய வீடு நான் அப்புறமா காட்டுறேன். ஏன்னா இப்போ நான் இன்னொரு ஷாப் போய் பிரிண்ட் அவுட் எடுக்கலான்னு இருக்கேன். எஸ், நான் டிக்டாக் மொத்தமாக காலி பண்ணிட்டேன்.
வேறு ஷாப் தான் போகணும். காசு இருக்கா பார்த்துக்கிறேன். இந்த காசு பாக்கெட்டில் தான் கைஸ் இருக்குது. இது சைக்கிள் ஓட்டிகிட்டே வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கேமரா எப்படி வச்சுக்கணும் சரியா? ஓபிகன்சி தெரியும் உங்களால் இங்கே பார்க்கவே முடியல. போக போக அப்படியே பிரைட்டாக இருக்க பாருங்கள். இப்போது பார்த்தீங்களா சொன்னாங்க. ஏன்னா இங்கே இந்த இடமே இப்போ தான் கைஸ் வீடே கொஞ்சம் இப்போ தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீடு இல்லை, ஐ மீன் ஸ்ட்ரீட். வீட்டுக்கிட்ட இருக்கிற ரோடெல்லாம் இப்படி தான் இருக்கும். இன்னொருத்த நான் கேம் ஆட்டே போவேன்னு சொல்கிறேன். நான் கேமெல்லாம் ஆடல. எந்த ஷாப் போகிறது எனக்கு தெரில கைஸ். நானும் ரொம்ப தூரமாக போயிட்டே தான் இருக்கேன். எனக்கு எந்த ஷாப் போகிறது நான் ஒரு கீழே ஓடிட்டு இருக்கேன். பேலன்ஸ் கஷ்டம் ஆனால் பழகிடுச்சு. இன்னும் கண்டுக்கலாம். லெப்பர்டு எப்போ வரும் கேட்டிங்கன்னா லெப்பர்டு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும். அதுக்கு மெயின் ரோடில் இருக்குன்னு சொல்லணும் கைஸ். அது வீட்டுக்குன்னா கொஞ்சம் தூரமாக இருக்கேன். போக போக ரொம்ப தூரமாக இருக்கேன் கைஸ். ஐ டோன்ட் திங்க் ஸோ இந்த ஷாப் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பிரிண்டர் நீ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ ப்ளே. பை கைஸ். லாஸ்ட் டைம் வந்து போயிட்டேன் வீடியோ. ஐ மீன் என் வீடு எங்கே இருக்க மட்டும் காட்டிடுறேன் லாஸ்ட்டாக. நான் சொல்ல மறந்துட்டேன். லாக் பண்ணுறது இல்லையா அப்படின்னு போயிட்டுருக்கோம். என் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். என் வீடு எப்படி இருக்கும் பார்க்கணுக்கு. வீட்டு இன்டீரியர் காட்ட மாட்டேன், எக்ஸ்டீரியர் தான் காட்டுவேன். ஒரு ஃப்ளாட்டு வண்டியாக இருக்குது பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்கும். ஒரு சொல்லணும்னா லைட்டாக வில்லேஜ் மாதிரியே இருக்கும் இது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா நான் உங்களை நல்லா உங்களுக்கு பார்த்துப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கணும் இப்படிலாம் எனக்கு என்ன தெரியாது. பார்த்தீங்கன்னா இங்கே சைக்கிள் கடை. இங்கே பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரானிக்ஸ். வீட்டுக்கிட்ட போய்ட்டுருக்கோம். வந்துட்டு ஆல்மோஸ்ட் சம்பாசா போய்ட்டுருக்கோம் கைஸ். பார்த்தீங்கன்னா வந்துச்சு தனக்காக போய் பிடிக்கும். ஸோ இதுதான் கைஸ் வீடு. இதுதான் வீடு கைஸ். இதுதான் இங்கே கோகுல் ரோட்ஸ். இதுதான் கைஸ் வீடு.